இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல் மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல் உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX Mobiles make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். புதுவைக்கு பிரதமர் வருவதை முன்னிட்டு விழா நடைபெறும் இடங்களை ஆளுநர் இக்பால் சிங் பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுவைக்கு வரும் 29ஆம் தேதி பிரதமர் மன்மோகன் சிங் வருகிறார். மேலும் அன்றைய தினம் பல்கலைக்கழக விழாவிலும் மறுநாள் ஜிப்மர் மருத்துவமனை விழாவிலும் பங்கேற்க உள்ளதால் விழா ஏற்பாடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஆளுநர் இக்பால் சிங் பல்கலைக்கழகத்திற்கு சென்று பிரதமர் ஹெலிகாப்டரில் வந்திறங்கும் மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள வசதிகள் குறித்து ஆய்வு செய்து பின்னர் திறப்பு விழா நடைபெறவுள்ள புதிய கட்டிடத்தை பார்வையிட்டார். பின்னர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று விழா நடக்கும் இடத்தை பார்வையிட்டார். அப்போது உடனிருந்த டெல்லி சிறப்பு பாதுகாப்பு ஐஜி ராஜேஷ் மாலிக், புதுவை ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா, டிஐஜி சுக்லா, எஸ்எஸ்பிக்கள் பார்வேஸ் அகமது, எஸ்பிக்கள் சிவதாசன், ராமராஜ், பைரவசாமி மற்றும் அதிகாரிகளுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். புதுவைக்கு உதவி கிடைக்காததால் சிறப்பு ஈடுகட்டும் நிதிக்காக பரிந்துரை செய்து மத்திய நிதி அமைச்சகத்திற்கு அனுப்ப திட்டக்குழுவிடம் வலியுறுத்தியுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி கூறினார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், தான் திட்டக்குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசுகையில் புதுவையில் ஆண்டு திட்ட நிதி தேவைகளுக்கு அரசு வெளிச்சந்தை கடனுக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், மேலும் புதுவை அரசு தனியார் மற்றும் பொதுத்துறை பங்களிப்புடன் சுற்றுலா தொடர்பான திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் அதிக வருவாய் ஈட்ட உத்தேசித்துள்ளது என்றும், புதுவையின் நியாயமான மற்றும் அவசியமான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அரசின் சொந்த நிதி ஆதாரத்திற்கு மேலாக 1100 கோடி அனுமதிக்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும், மேலும் தானே புயலால் பாதிக்கப்பட்ட உள்கட்டமைப்புகளை சீரமைக்க 700 கோடி நிதி உதவியும், புதுவை மற்றும் காரைக்காலில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த 200 கோடி அளவில் சாலை பாலங்கள் மற்றும் மேம்பாலங்கள் அமைக்க உத்தேசித்துள்ளதாகவும், உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனி பகவான் கோவில் நகர திட்டத்தை முடிக்க 100 கோடி கூடுதல் மத்திய உதவித்தொகை அளிக்குமாறும், கடந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரிக்கு 100 கோடி நிதி உதவியை திட்டக்குழு அனுமதித்தும் மத்திய அரசு 69 கோடியே 32 லட்சம் மட்டுமே வழங்கியுள்ளதால் மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணியை முடிக்க கூடுதலாக 100 கோடி நிதி உதவி தேவைப்படுவதாக கூறியதாகவும், மேலும் மத்திய திட்டக்குழுவிடமிருந்து புதுவை மாநிலத்திற்கு எவ்வித நிதி ஒதுக்கீடும் கிடைக்காததால் திட்டக்குழு சிறப்பு ஈடுகட்டும் நிதி உதவி ஒன்றை பரிந்துரை செய்து மத்திய நிதி அமைச்சகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாக கூறினார். பிரதமரின் புதுவை வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்த 5 தொழில் பாதுகாப்பு படைகள் புதுவை வந்துள்ளன. புதுவைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் வருகை புரிவதை முன்னிட்டு 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். மேலும் 5 கம்பெனி மத்திய படைகள் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இதற்காக கேரளாவில் இருந்து 2 கம்பெனிகளும் கர்நாடகாவில் இருந்து 1 கம்பெனியும் என 270 வீரர்கள் புதுவை வந்ததை அடுத்து சென்னை துறைமுக மத்திய பாதுகாப்பு படையினர் 86 பேர் உதவி கமாண்டன்ட் சிங்சாங் தலைமையில் புதுவை வந்தனர். அவர்கள் காலாப்பட்டிலும் நெய்வேலியில் இருந்து வந்த சுரங்க மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் 100 பேர் கிருமாம்பாக்கம் காவலர் குடியிருப்பிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நவீன ரக ஆயுதங்களுடன் வந்துள்ள மத்திய கம்பெனி படையினரின் கண்காணிப்பில் புதுவை இருக்கும். மேலும் அவர்கள் 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட உள்ளனர். புதுவை அபிஷேகப்பாக்கத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியின் பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் எம்.ஏ. சுப்பிரமணியன் பங்கேற்று பரிசுகளை வழங்கி பாராட்டினர்.
புதுவை அபிஷேகப்பாக்கம் யங் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை மாநில ஒலிம்பிக் சங்க துணைத் தலைவரும் திமுக தொகுதி செயலாளருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் தொகுதி துணை செயலாளர் சக்திவேல், பொதுக்குழு உறுப்பினர் மல்லிகா மாயகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் விஜய் லோகு வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்ஏ சுப்பிரமணியன், இளைஞரணி அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு முதலிடத்தை பிடித்த மணி பிரதர்ஸ் அணிக்கும், இரண்டாம் இடத்தை பிடித்த யங் ஸ்டார் அணிக்கும், மூன்றாம் இடத்தை பிடித்த ஆபீஸ் அணிக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம், விவசாய அணி அமைப்பாளர் சோமு என்கிற சோமசுந்தரம் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் திரளான ரசிகர்கள் கலந்து கொண்டனர். சங்கரராமன் கொலை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வலியுறுத்தியுள்ளதால் வழக்கை வரும் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு புதுவை நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் வழக்கை மறுவிசாரணை செய்ய வேண்டும் என்று சங்கரராமன் மனைவி பத்மா மனு அளித்திருந்ததால் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேர் மீதும் விசாரணை வந்தது. ஆனால் ஜெயேந்திரர் தரப்பில் 15 பேரும், சங்கரராமன் மனைவி பத்மாவும் நீதிமன்றத்திற்கு வரவில்லை. மேலும் சங்கரராமன் மகன் நீதிபதியிடம் ஒரு மனு அளித்தார். அந்த மனுவில் சங்கரராமன் கொலை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி மனு கொடுத்துள்ளதாகவும், அதில் முடிவு தெரியும் வரை புதுவை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடத்தக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த மனுவினை பெற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். பிராந்திய இடஒதுக்கீட்டை தீர்க்க முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் ராஜவேலு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் ராஜவேலு கூறுகையில், புதுவை அரசிடம் வேகம் இல்லை என சிலர் குறை கூறி வருகின்றனர். ஆனால் எல்லா துறைகளிலும் உள்ள தவறுகள், முறைகேடுகளை சரி செய்ய ஓராண்டு ஆகிவிட்டதாகவும், தற்போதுதான் சகஜ நிலைக்கு வந்துள்ளதாகவும், வருகிற பட்ஜெட்டுக்கு பிறகு புதுவையில் என்ஆர் காங்கிரசின் செயல்பாடுகள் அனைவரும் வியக்கும் வகையில் சூடுபிடிக்கும் மற்றும் பட்ஜெட்டில் ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையிலும், மாநிலம் முழுவதும் வளர்ச்சியடையும் வகையிலும் புதிய திட்டங்களின் பட்டியல் வெளியிடப்படும் என்ற அவர், தொடர்ந்து உயர்கல்வியில் பிராந்திய இடஒதுக்கீட்டை சுமூகமாக தீர்க்கும் வகையில் முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மேலும் தமிழகத்தை போன்று +2 10ஆம் வகுப்பு பதிவுகளை ஆன்லைனில் பதிவு செய்ய அடுத்த ஆண்டில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவை கொடாத்தூரில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண் தீயில் கருகி பலியான சம்பவம் விபத்தா தற்கொலையா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை கொடாத்தூர் லாரி உரிமையாளர் செமனகிரி கௌரி இவர்களின் மகள் சௌமியா +2 தேர்வில் தோல்வியடைந்து வருத்தத்தில் இருந்தார். மேலும் அவருக்கும் தமிழக பகுதியான விழுப்புரம் போலீசுக்கும் வரும் 5ஆம் தேதி திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருந்த நிலையில், அவரின் தாயார் கல்வித்துறை ரொட்டிப்பால் வழங்கும் பிரிவில் பணியாற்றுவதால் வேலைக்கு சென்றிருந்தபோது அவரது வீட்டில் திடீரென தீப்பற்றி எரிவதை கண்ட அக்கம்பக்கத்தினர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்ததால் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இதனிடையே திருக்கனூர் போலீசார் விரைந்து வந்து வீட்டினுள் சென்று பார்த்தபோது சௌமியா தீயில் எரிந்து பலியாகி கரிக்கட்டையாய் விழுந்து கிடந்தார். இதனை கண்ட போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு இடத்தை பார்வையிட்டபோது கேஸ் சிலிண்டர் வெடித்திருப்பது தெரியவந்தது. எனவே திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ விபத்தில் இறந்தாரா அல்லது தேர்வு தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டாரா என பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரெஞ்சு வம்சாவழி புதுச்சேரி மக்களின் நலன் காக்கப்பட வேண்டும் என்று பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில் மத்திய உள்துறை அமைச்சருக்கு ஃபேக்ஸ் அனுப்பப்பட்டன. இலங்கை தமிழ் மக்களின் நலன்கள் இந்திய அரசால் காக்கப்படுவது போல இந்தியாவோடு இணைந்த பிரெஞ்சு குடியுரிமையை பறிகொடுத்த பிரெஞ்சு வம்சாவழி புதுச்சேரி மக்கள் நலன் காக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில் இயக்க தலைவர் சிவராஜ் தலைமையில் சட்டப்பேரவை எதிரில் ஆசிரமம் பெட்ரோல் பங்க் அருகில் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களுக்கு 500 புகார்கள் ஃபேக்ஸ் அனுப்பப்பட்டன. இதில் இயக்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு ஃபேக்ஸ் அனுப்பினர். ஜனாதிபதி தேர்தலில் புதுவை சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு மாநிலங்களில் வாக்களிக்க வசதியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சட்டசபை செயலரும் ஜனாதிபதி தேர்தல் நடத்தும் உதவி அதிகாரியுமான அன்பழகன் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக புதுவை சட்டசபை செயலரும் ஜனாதிபதி தேர்தல் நடத்தும் உதவி தேர்தல் அதிகாரியுமான அன்பழகன் கூறுகையில், அனைத்து மாநிலங்கள் மற்றும் புதுவையில் உள்ள சட்டப்பேரவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது தங்கள் மாநிலத்தில் இல்லாமல் டெல்லியிலோ அல்லது வேறு மாநிலத்திலோ தங்க நேரிட்டால் அவர்கள் பாராளுமன்ற வளாகத்தில் அல்லது மற்ற மாநில தலைநகரில் உள்ள சட்டப்பேரவையில் வாக்களிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிக்க சிறப்பு கோரிக்கை விடுத்தால் அதை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கும் என்றும் அதற்கான விண்ணப்ப படிவம் இச்செயலகத்தில் கிடைக்கும் என்ற அவர், மேலும் இவ்வாறு சிறப்பு கோரிக்கை விடுத்து அது தேர்தல் ஆணையத்தால் ஏற்கப்பட்டுவிட்டால் அதுவே இறுதி முடிவு என்றும், மீண்டும் தமது சொந்த மாநிலத்தில் வாக்களிக்க விரும்பினாலும் அது ஏற்கப்படாது என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளதாக கூறினார். பிரதமரின் புதுவை வருகையை முன்னிட்டு ராஜ்நிவாசை சுற்றிலும் கேமரா பொருத்தும் பணி மற்றும் முக்கிய இடங்களில் தடுப்பு கட்டைகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பிரதமர் மன்மோகன் சிங் 2 நாள் பயணமாக வரும் 29ஆம் தேதி புதுவைக்கு வருவதை முன்னிட்டு புதுவையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் செய்து வருகின்றனர். அதன்படி ஆளுநர் மாளிகையில் பிரதமர் தங்குகிறார் என்பதால் ஆளுநர் மாளிகையை சுற்றியுள்ள 4 தெருக்களிலும் கண்காணிப்பு கேமரா, பெரிய விளக்குகள் பொருத்தும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. மேலும் சாலைகள் சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. அதுபோன்று பிரதமர் செல்லும் பாதையில் கடற்கரை சாலை, பாரதிதாசன் மகளிர் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாலையோரம் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி பாதுகாப்பு பணியில் 2000 போலீசார் ஈடுபடுகின்றனர். மேலும் விழா நடைபெறும் இடங்களில் 3 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.